ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் டியர் மிஸ்டர் ஹெவன்லி ஃபாக்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 2ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சூக்குய் நம்ம ஹீரோயினை போக விட்டு அவங்க பின்னாடியே அட்டாக் பண்ணிடுறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அவங்கள காப்பாற்றிடுறாரு. ரெண்டு பேரும் ஃப்ளையிங்ல அப்படியே வெளியே போக ஃபைட் சீன் ரொமான்ஸ் சீனாக மாறிடுது. அவங்களும் குசியாக போயிட்டு அவருக்கு தேங்க்ஸ் வராங்க. சூக்குய் பறந்து வந்து திரும்பவும் அவங்கள அட்டாக் பண்ண ட்ரை பண்ண நம்ம ஹீரோ அசால்ட்டா அவரோட பவரை யூஸ் பண்ணி வந்த வேகத்திலே அவங்கள திரும்ப போக வச்சிடுறாரு. திரும்பவும் ஏதோ ஒரு சம்பவம் அவங்கள தூக்கிட்டு அவர் அப்படியே ஃப்ளையிங்லேயே போக ஒரு ஸ்வாட் வந்து அவங்களுக்கு சுத்து போடுது. ஆனா அதையும் நம்ம ஹீரோ அசால்ட்டா அவரோட 2 வரல வச்சு தடுக்கிறாரு. அவரு மாஸ்க் நகர்ந்துருது. அங்கிருந்த மொத்த பேருமே அவரை பார்த்து அப்படியே வாய பழக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட கசின் கூட என்ன ஹேண்ட்ஸமா இருக்காங்க. 2 பேரும் திரும்பவும் லேண்ட் ஆயிடுறாங்க. இந்த வேலையை பார்த்து அந்த லேடி அப்படியே முன்னாடி வர அவங்களும் நம்ம ஹீரோவை பார்த்து விழுந்துட்ட மாதிரி தெரியுது. சூக்கையோட சிஸ்டர் தான் அவங்களும் போயிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட கோத்து விட நம்ம ஹீரோயின் அதுக்கும் சேர்த்து அவங்கள கலாச்சி விட்டுட்டு போன போதுன்னு அவங்க சிஸ்டருக்கு ஒரு வணக்கத்தை போடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்ல. உங்க பவர்ஸ் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு, உங்க பேரு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆனா அவர் அதுக்கு பதில் சொல்லாம டக்குன்னு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு திரும்பவும் அப்படியே அங்கிருந்து பறந்துடுறாரு. அட என்ன அழகா பறக்குறாள். ஐயோ என் கசினை தூக்கிட்டு போயிட்டான். அவரு தலை தெறிக்க அவங்க பின்னாடியே போக நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் அவர்கிட்ட இருந்து அந்த பேட்சை காட்டுறாரு. இதான் எங்க மாஸ்டரோட பேரு, நல்லா பாத்துக்கங்க. 2 பேரும் திரும்பவும் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா? கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்ல. இருந்திருந்தா உங்களை மாதிரி ஒரு ஆளை என்னால எப்படி மறந்துருக்க முடியும்? ஆமா உண்மையிலே நீங்க யாரு, உங்களுக்கு எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ண தோணுச்சுன்னு சொல்லி அவங்க அப்படியே பல்ல காட்டிட்டே அவரு பின்னாடி போக நம்ம ஹீரோ அவர் அசிஸ்டன்ட் கிட்ட வேலையை ஸ்டார்ட் பண்ண சொல்றாரு. அவரும் அவரோட பவர்ஸை யூஸ் பண்ண ஹார்ட் சோல் வெளியே வந்த மாதிரி தெரியல, அவருக்கு தான் லைட்டா சாக்கு அடிச்சிருது. கசினோ அவங்கள தேடிட்டு வர அவர் சவுண்ட் கேட்டுட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து காணாம போயிடுறாங்க. நீ இங்க என்ன பண்ற, உன்னை காப்பாத்தினவன் எங்க போயிட்டான்? அதே தான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா அவனை ஆளை காணோம். சரி அதை விடு, அங்கிளுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி அவர் அப்படியே அவங்கள கூட்டிட்டு அறக்க பறக்க அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் போன வாட்டி நான் இங்க வந்ததை விட மோட்டல் வேர்ல்ட் ரொம்பவே மாறி இருக்கு, நம்ம சுத்தி பார்த்துட்டு போலாமா? எதுக்கு வந்திருக்கோங்கிறதையே மறந்துட்டான் போல. ஹார்ட் சொல்ல ஏன் உன்னால வெளியெடுக்க முடியலன்னு அவரு கேட்க எனக்கும் தெரியல பிரின்ஸ், ஆனா அது உங்களுக்கு சொந்தமானது, ஒருவேளை நீங்க ட்ரை பண்ண முடியலாம். இப்ப அப்படியே குய் மவுண்டனை காட்டுறாங்க. பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்றதுக்காக சூ ஃபேமிலி ஹூ ஃபேமிலின்னு சொல்லி எல்லாருமே அங்க வந்துட்ட மாதிரி தெரியுது. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வாழ்த்துக்கெல்லாம் சொல்லிட்டு ஆமா உங்க பொண்ணு இங்க ஆளைய காணோம், அதை ஏன் கேக்குறீங்க? வர வர அவ அட்டகாசம் அளவுக்கு அதிகமா போயிட்டு இருக்கு, அதான் பனிஷ்மெண்ட் கொடுத்து அவளை லாக் பண்ணிட்டான். அதை கேட்டு சூக்குய் லைட்டா குசியாக அங்கிருந்த ஹூசுங்கிற ஒருத்தர் லைட்டா ஃபீல் ஆகிறாரு. நம்ம ஹீரோயின் ரூம்ல உட்காந்து டைஸ் உருட்டிட்டு இருக்காங்க. அவங்க கசின் சமகாண்டா இருக்காரு. நான் அப்பவே சொன்னேன் போவேனான்னு. இப்ப இதெல்லாம் நமக்கு தேவையா? உன்னால என்னையும் சேர்த்து லாக் பண்ணிட்டாங்கன்னு அவரு சொல்ல, அடே நீ என்னோட கசின், என் துன்பத்துல பாதி உனக்கு தான், நீ வேணாம்லாம் சொல்லக்கூடாது. ஆமா தள்ளுறாங்க, எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே வேலைய போச்சு. பர்த்டே பார்ட்டிக்காக எல்லா குரூப்பும் வந்து இருந்திருப்பாங்க, காம்படிஷன்லாம் நடக்கும், நான் மட்டும் அங்க இருந்தா ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பான். அவனுங்க காம்படிஷன்லாம் சரியான மொக்கையா இருக்கும், அங்க போறதுக்கு நம்ம இங்கேயே இருக்கலாம். உனக்கு யார் வின் பண்ண போறாங்கன்னு கூட தெரிஞ்சுக்க ஆர்வமா இல்லையான்னு அவரு கேட்க, வேற யாரு ஜெயிக்க போறா? அந்த சூக்குயோட சிஸ்டரா இருக்கும், அப்படி இல்லைன்னா ஹூசுவா இருக்கும். என் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கைன்னு சொல்லிட்டு அவரே பங்க வந்துடுறாரு. அவங்களும் டைஸ் அறக்க பறக்க மறைச்சு வச்சிடுறாங்க. ஹூசு எப்போ வந்தீங்க? 2 பேரும் பல்ல காட்டிட்டு நிக்க நம்ம ஹீரோயின் அதை எடுத்துட்டு போன சிக்னல் தராங்க. சரி நீங்க பேசிட்டு இருங்க. கசின் டைஸோட அங்கிருந்து நழுவிடுறாரு. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? வேற வழக்கம் போல படிச்சிட்டு இருந்தா. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் யோசனையோட சுத்திட்டு இருக்காரு. ஹார்ட் சோல் ரொம்ப நாளைக்கு அவளுக்குள்ள இருக்க கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க, நம்மளே களத்துல இறங்கலான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் ஹோசு அவங்க காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு அவங்கள கவனிச்சிட்டு இருக்காரு. உங்ககிட்ட இருந்து என்னால எதையுமே மறைக்க முடியாது போல. அவரும் அவங்க மேல ரொம்பவே கேரிங்கா இருக்கிற மாதிரி காமிச்சதோட நம்ம ஹீரோயின் திரும்பவும் செவுறு வேலைய ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த வாட்டி வெளியே போன உடனே எப்படியாவது என்ன காப்பாத்தணும், கண்டுபிடிக்கணும். ஆனா நீ ஹூசுக்கு கிஃப்ட் உங்க போறதா தானே சொன்ன, அப்படி சொன்னனால தானே நீ வந்தன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க கசின் அங்க வந்து குதிக்க விட்டுடுறாங்க. அவங்களும் ஜம்ப் பண்ண போக சூக்கையும் கத்திட்டு அங்க ஓடி போறாங்க. திரும்பவும் வந்துட்டா நம்ம ஹீரோயின் எஸ் ஆகிறதுக்குள்ள சாட்டையை வச்சு ஒரே லாக்கு அவங்க வந்து டப்புன்னு கீழே விழுந்துடுறாங்க. ஆனா கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணூட்ல அவங்க அப்படியே மாசா போஸ் கொடுக்குறாங்க. எவ்வளவு வாங்கினாலும் திருந்த மாட்டில, இப்ப என் இடத்துக்கே வந்து என்னைய அட்டாக் பண்றியா? சைட்ல பார்த்தா அவங்களோட பாடி கார்டு உட்காந்துட்டு இருக்கான். சூக்கிங்க விட்டு ஆள் விரட்ட ஆரம்பிச்சிட்ட மாதிரி தெரியுது. அவங்களும் கதறிட்டே கார்டனை சுத்தி போடுறாங்க. உனக்கு இது தேவைதான். மேட்ச் ஒரு பக்கம் சமையா போயிட்டு இருக்கு. சூக்கையோட சிஸ்டரும் ஹூசுவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒரு சுத்தலான்னு பார்த்தா முடிய ஸ்பாயில் பண்ணிட்டா. டக்குன்னு நம்ம ஹீரோ அவங்க முன்னாடி வந்துடுறாரு. சாக்குல அவங்க ஸ்லிப் ஆக அப்படியே ஆள் அவங்கள தாங்கி பிடிக்க நம்ம ஹீரோயின் ஸ்கிரீனை நோத்தி பாக்குறாங்க. அட திரும்ப வந்துட்டியா? நம்ம ஹீரோ அவர் வேலைய ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன காப்பாத்துனது உண்மைதான், அதுக்காக இப்பெல்லாம்
அவங்களும் அட்வான்டேஜ் எடுக்க கூடாது. அந்த ஹார்ட் சோல அப்படியே உறிஞ்சி வெளியெடுக்க ட்ரை பண்றாரு. அவங்களுக்கு பயங்கரமான பெயினும் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம ஹீரோவும் நிறுத்துற மாதிரியே தெரியல. திடீர்னு அங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்க அவங்க 2 பேரும் பறந்து வந்து பேட்டில் ஃபீல்டுக்கு நடுவுல பொத்துன்னு விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே முழிச்சிட்டு இருக்க அவங்க 2 பேரும் எசக பசகா கிடக்குது. அங்க இருந்த ஒட்டுமொத்த கும்பலும் அப்படியே பாக்குறாங்க. நம்ம ஹூசு டென்ஷன் ஆயிடுறாரு. அவர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர அவர் அசால்ட்டா தடுத்து அவர் ஸ்வாடையும் பறக்க விட்டுட்டு அவரும் அங்க இருந்து பறந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் தான் மாட்டிக்கிறாங்க. அவங்க அப்பெல்லாம் சம காண்டாயிட்ட மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இன்னையோட 7வது நாள் முடியுது. ஹார்ட் சோல் அவ உடம்போட கனெக்ட் ஆயிருக்கும். அவர் அசிஸ்டன்ட் அப்படின்னா நமக்கு ஒரு வழி இல்ல பிரின்ஸ், இதை எடுக்கிறதுக்கு நம்ம அதை செஞ்சே ஆகணும். அவர் என்னன்னு கேட்க வேற என்ன லவ் தான். அப்பதான் அவங்க 2 பேர் ஹார்ட்டும் ஒன்னாகும். அந்த சோலும் உங்களுக்கு சொந்தமாகும். அவரை வெளியே தூக்கி வீசிடுறாரு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் அப்பா அவங்கள வறுத்து எடுக்க நான் என்ன பண்றது, என்ன அப்பவே வெளியே அனுப்பியிருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். ஒன்ன என் பர்மிஷன் இல்லாம நீங்க இது வெளியே போக கூடாது. நம்ம ஹீரோ அவர் ஆண்டியை கான்டாக்ட் பண்றாரு. வேலை முடிஞ்சான்னு அவங்க கேட்க ஹார்ட் சோல் எடுக்கிறது அவ்வளவு ஈஸியா இருக்க போறது இல்ல. அவங்க முகமே சரியில்லாத மாதிரி தெரியுது. அவர் என்னாச்சுன்னு கேட்க நீ போனதுக்கு அப்புறம் சீல் பிரேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லிட்டில் ஃபாக்ஸ் தான் அதை சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனால ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி அவங்க சொல்ல அவர் அசிஸ்டன்ட் ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றதை கேளுங்க, லவ் ஒன்னும் அவ்வளவு மோசமான விஷயம்லாம் கிடையாது. ஆள் டக்குன்னு கதவு திறக்கிறாரு. லவ் எப்படி பண்றதுன்னு எனக்கு கத்து கொடு. லாக் ஆனது அடுத்து நம்ம ஹீரோயினுக்கு கையும் ஊர்ல காலும் ஊர்ல பரபரன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அவரு கசினுக்கு அதுக்கு மேல இருக்கு. ஆமா அவன் எதுக்காக உன்னை அட்டாக் பண்ணான் அதனால எனக்கும் தெரியல. அவனை பத்தி பேசாத, அவனை பத்தி யோசிச்சால என் ஹார்ட்ல வலிக்க ஆரம்பிச்சிட்டு திரும்பவும் அவங்களுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆக அவங்க கசின் அவங்களுக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டு அவங்களை கூல் டவுன் பண்றாரு. நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்த சுத்தி அவங்க அப்பா ஒரு பேரியரை கிரியேட் பண்ண, ஆனா இது ஈவில் சப்ரஸிங் பேரியர். யங் போக்கு எந்த பிரச்சனையும் வராதுல. அவரும் லைட்டா பதட்டத்துல இருக்காரு. அவ இதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தா அவ பாஸ்ட் பத்தின விஷயம் அவளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிரும். அவளுக்கு டிசிப்ளினா என்னன்னு கத்து தரணும். அவளுக்கு ஒரு மாஸ்டர் கண்டுபிடின்னு அவரு சொல்ல இப்ப அப்படியே ஹெவனை காட்டுறாங்க. அங்கிருந்த ஒரு பையன் கிராண்ட் மதர் கிட்ட நம்ம ஹீரோ ஹார்ட் சோலை எடுத்துருவாரான்னு கேட்க அவன் அதை எடுத்தே ஆகணும். அவனுக்கு இப்ப இருக்கிற ஒரே வழி லவ் மட்டும் தான். அதே நேரத்துல நம்ம ஹீரோக்கும் நம்ம ஹீரோயின் அப்பா கொடுத்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் சான்ஸ், யங்புக்கு ஒரு மாஸ்டர் வேணுமா, நீங்க மட்டும் இதை யூஸ் பண்ணி அவங்க இடத்துக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா அவங்களே ஈஸியா அவங்கள லவ் பண்ண வச்சிடலாம். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஆள் சோகமா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க அவங்க கசின்லாம் வந்து அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. அப்ப இன்னொருத்தன் கத்திட்டு ஓடி வரான். பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இதை விட வேற என்ன பெரிய பிரச்சனை வரப்போகுது, உங்க அப்பா உங்களுக்கு மாஸ்டர் கண்டுபிடிச்சிட்டாரு. அதை கேட்டு அவங்க அப்படியே வாய போலக்க நம்ம ஹீரோவை அவர் அப்படியே அவங்க இடத்துக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. என் பொண்ணுக்கு டீச் பண்ண ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அவ கொஞ்சம் முரடு பிடிப்பா, அதுக்காக நான் முன்னாடியே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்லாம் ஒரு சொல்ல அவர் அசிஸ்டண்டும் இப்ப அங்க வந்துடுறாரு. சரி நீங்க போய் என் பொண்ணை மீட் பண்ணுங்க. அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப நல்லா செக் பண்ற மாஸ்டர் இவரு இம்மோர்டல் டையோட ஸ்டூடெண்ட் தான். இருந்தாலும் அவருக்கு லைட்டா டவுட்டா தான் இருக்கு. நம்ம ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்டும் கூட நம்ம ஹீரோயினை லாக் பண்ணி வச்சிருந்த அந்த பேரியர் கிட்ட வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ அதை சென்ஸ் பண்ணிடுறாரு. ஆனா அவர் அசிஸ்டன்ட் கதை பேசிட்டு அப்படியே முன்னாடி போறேன்னு டக்குன்னு பேரியருக்குள்ள காலை விட அவர் கால் மட்டும் ஒரிஜினல் ஃபார்முக்கு மாறிடுது. அவரும் டக்குன்னு வெளியே எடுத்துடுறாரு. அதுக்குள்ள அலர்ட் சிக்னல் நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு போயிட்டது. ஆளுங்களும் அவங்கள சுத்தி உழைச்சிடறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு அவங்கள லவ் பண்ண வைக்கிறத விட நம்ம இங்கிருந்து தப்பிக்கிறது தான் முக்கியம். அடிச்சு தூள் கலப்பிடலாம். அவர் ஒரு அடி பின்னாடி போயிட்டு நீ சண்டை போடுன்னு சொல்ல இல்ல எதா இருந்தாலும் நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணுங்க, நான் வெயிட் பண்றேன். அவரும் இப்ப அங்க வந்துடுறாரு. நம்ம ஹீரோவும் அவர் ஸ்வாட வெளியே எடுக்க அங்கிருந்த மொத்த பேரோட ஸ்வாட்ஸையும் அவர் ஒரே செகண்ட்ல அடிச்சு பறக்க விட்டுறாரு. அவங்க ஹெட் வாய போலக்க அதே நேரத்துல ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள ஏதோ ஒண்ணு அப்படியே அங்கேயுமா ஓடிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அவர் ஸ்வாட வச்சு அதை அட்டாக் பண்ணிடுறாரு. அது ஒரு அழகான நாய்க்குட்டி. அங்கிருந்த ஒரு காடு பெங்மங்னு சொல்லி கதறிட்டு அப்படியே அது கிட்ட ஓடுறாரு. அசிஸ்டன்ட் மாஸ்டர் அது அவனோட ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட், யாருக்கும் தெரியாம அதை வளர்த்துட்டு இருந்திருக்கான். கதர்னு அவரை அப்படியே அங்கிருந்து கூட்டு போயிடுறாங்க. அவங்க ஹெட் வந்து நம்ம ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்க ஆளும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பேரியருக்குள்ள புந்து அந்த பக்கமா போயிடுறாரு. அவருக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆனா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் மாஸ்டர் இதை சமாளிச்சுட்டாரு. நம்ம உள்ள போனா கண்டிப்பா மாட்டிப்போம். நான் போய் உங்க இடத்துல சுத்தி பாக்குறேன். அவர் அப்படியே அங்கிருந்து கண்டுக்க நம்ம ஹீரோனோட கசின் விதவிதமா சாப்பாடு எடுத்து அவங்க முன்னாடி அடிக்க வச்சிருக்காரு. உனக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு போயிடு. அவங்க செம டென்ஷனா இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். அவன் மட்டும் என் முன்னாடி வந்தான். இந்த சாப்ஸ்டிக்காலே குத்தி அவன் குடலை வெளியே எடுத்துருவான். நம்ம ஹீரோவே மாஸ்டர் அவங்க முன்னாடி வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் வாயை பொழந்துடுறாங்க. கிளாஸும் ஸ்டார்ட் ஆயிடுது. அவங்க ஒரு ஆளை பாத்துக்கிறதுக்காக 2 சரௌண்ட்ஸ் அவங்க பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் ரோட்டோரமா படுத்து காத்து வாங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட கசின் அந்த பக்கமா வர்றாரு. கண்டிப்பா அவளால அவரால் சமாளிக்கவே முடியாது. என் மாஸ்டர் குறைச்சி எடை போடாதுன்னு சொல்ல அவங்க 2 பேரும் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினோட ஆட்டம் அளவுக்கு அதிகமா போயிட்டு இருக்கு. வேணும்னே அவங்க நம்ம ஹீரோவை வளைச்சு வெறுப்பேத்திட்டு
பேசிட்டு இருக்காங்க. மாஸ்டர் அப்புறம் இந்த பெரிய சைஸ் ஆப்பிள கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன். ஆள் காண்டாயிடுறாரு. அவரு பவர்ஸை யூஸ் பண்ண அவங்களும் டக்குன்னு அவர் முன்னாடி மண்டிட்டுறாங்க. போத குறைக்கு காலெல்லாம் உழவு வைக்கிறாரு. மாஸ்டருக்கு டீ சர்வ் பண்ணு. என்னது சர்வன் டீ அவங்க கையில கொடுக்க நம்ம ஹீரோயினோ வர வழியே இல்லாம அப்படியே வளைஞ்சு அதை அவர்கிட்ட தராங்க. அவங்க அப்பாவுக்கும் தகவல் போயிடுது. என்னது நிஜமாவா என் பொண்ணாவா மாஸ்டருக்கு தலை வணங்குனது? கண்டிப்பா அவனுமே மாறிடுவா. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நாள் சிரிப்ப போட அந்த பக்கம் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை வச்சு வறுத்து எடுத்துட்டு இருக்காரு. நான் கிளாஸ கவனிக்கிறேன். என்ன முதல் ரிலீஸ் பண்ணு மாஸ்டர்னு மரியாதையை கூப்பிடு. இம்மோர்டல் மாஸ்டர் தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுங்களா. ஆனா நம்ம ஹீரோ கண்டுக்கவே மாட்டாரு. எனக்கு ரொம்பவே தாகம் அடிக்குது. சர்வன் தண்ணி கொண்டு வர நான் எப்படி குடிப்பேன்? நானே உங்களுக்கு ஊட்டி ஊடுறேன். உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவங்க அப்படியே கத்த ஆரம்பிக்கு. சவுண்டு மவுண்டனை பொழந்துட்டு கீழே கேக்குது. கசின் குசியா போயிடுறாரு. உன் மாஸ்டர் உண்மையிலேயே பெரிய ஆள் தான்ப்பா. நம்ம ஹீரோ இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சிருச்சு. மீதிய நாளைக்கு பார்க்கலாம். அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப அவங்கள லாக் பண்ணி வச்சிருந்த அந்த எனர்ஜியும் ரிலீஸ் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் ஆட போங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கமாக்குறாங்க. அப்படியே எபிசோட் 2 முடியுது. உண்மையிலேயே இந்த எபிசோட் செமையா இருந்துச்சு. நீங்களும் அதை ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோக்கு லைக் போடாதங்க அப்படியே ஒரு லைக்கையும் போட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.